ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு எக் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவில் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லாவே சூடாகட்டும். இப்போ நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அதோட நல்லா ஹீட் ஆகட்டும் எண்ணெய். இப்போ நல்லாவே எண்ணெய் ஹீட் ஆகிட்டு நான் ஃபைனாக சாப்பிட வச்சு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். உள்ள ரச சாதம், அதுக்கப்புறம் சப்பாத்தி, அதுக்கெலாம் நல்ல ஒரு சைடிஷாக இருக்கும். இந்த முட்டை கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லாவே வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவில் கல் உப்பு எடுத்து சேர்த்துருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு சைட்லேயே நீங்கள் உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அந்த முட்டையை நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். முட்டை வேக வைக்கும் போது கொஞ்சமாக கல் உப்பு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாவே முட்டை நல்லாவே வேகும். ஓல்லேருந்து சீக்கிரமாக முட்டை பிரிஞ்சு வரும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பை. ஸோ வெங்காயம் இந்த மாதிரி கலர் சேஞ்சாக இருக்குது. இப்போது நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மண் சைடில் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறதுக்காண்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை நல்லாவே போகட்டும். அது வந்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லாவே போயிடுச்சு. இப்போ நான் 3 தக்காளி எடுத்ததில் 2 தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு தக்காளி நல்லா பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபைனாக சாப் பண்ணி தக்காளி ஆட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே அப்படியே இப்போ இதையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகா, நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் ஒன்று. இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்ல தக்காளியோட பச்சை வாசனை போகட்டும். நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. டீ குடிக்கிற கிளாஸுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லாவே மூடி போட்டு வேக வச்சுக்க எடுத்துக்கோங்க. நல்லா வேகட்டும். தக்காளி பல்லாரி எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு பைண்டு பேஸ்ட்டாக மாறட்டும். இப்போ இருக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். இப்போ வேக வச்சு முட்டையை கட் பண்ணேன். ஈஸியான ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். நல்ல இது மாதிரி முட்டை பாயில் பண்ண முட்டை எடுத்துக்கோங்க. நான் 7 முட்டை எடுத்திருக்கேன். அந்த முட்டையில் வேக வச்சுட்டு அதை இதே மாதிரி ஒரு கயிறு எடுத்துக்கோங்க. நல்ல லென்த்தான ஒரு கயிறு எடுத்துகிட்டு நல்ல கரெக்டான ஒரு பகுதியில் வச்சு நீங்கள் இப்படி அழுத்துனீங்கன்னா 2 முட்டையும் ஈவனாக அப்படியே நல்ல 2 தான் வந்துடும். இது நீங்கள் இது கிரேவி எதுவும் வைக்கும்போது இதை ட்ரை பண்ணலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கரெக்டாக ஈவனாக இதாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு முட்டை கரெக்டாக வரல, வீடியோ 3 பண்ணுறதுனால 2ஆவது முட்டை பண்ணி காட்டுறேன். நல்லா அழுத்திட்டு ஒரு சைடு இங்கே பாருங்கள். நல்லா அழுத்திட்டு இப்படி ஒரே லெவலில் நீங்கள் இழுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி எல்லா முட்டையும் எடுத்திங்கன்னா அடுத்த லெவல் நீங்கள் போடும்போது முட்டை மஞ்சள் கரு உடையாமல் அழகாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதே மாதிரி எல்லா முட்டையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா முட்டையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நூலால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த முட்டையை லைட்டாக நம்ம ஒரு ரோஸ்ட் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் இதே மாதிரி ஒரு தோசைக்கல்லோ இல்லாட்டி ஒரு பெரிய அகலமான தவாவோ எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பொடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு ஒரு டீஸ்பூனுக்கு மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெட்டி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். அதில் அப்போ ஃப்ளேமை லைட்டாக கூட்டிக்கோங்க. இப்போ எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு. நல்லா 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அப்படி மாற்றி போட்டு 2 நிமிஷம் மொத்தம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நல்லா முட்டையை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் முட்டை நல்லா ரோஸ்ட்டாக இருக்கும். அப்படி அந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் திருப்பி போட்டுருங்க முட்டையை. பார்த்தீங்களா, கரு உடையாமல் அழகாக வரும். இதே மாதிரி எல்லா முட்டையும் திருப்பி போட்டு அந்த பக்கம் 2 நிமிஷம் விட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ளேமை. இதே மாதிரி இந்த சைடு ஒரு 2 நிமிஷம் நல்ல முட்டை ரோஸ்ட் ஆகட்டும். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக இப்போவுமே சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். இது அப்படியே ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். இப்போ நம்மளோட கிரேவி எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். நல்லாவே கொதிச்சிட்ருக்கு மண் சட்டியில். இப்போ நல்லாவே தண்ணி ஃபுல்லாக இழுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்ட்டு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்க்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மல்லியில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மணமாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு மிளகு பொடி, தனி மிளகு பொடி எடுத்துருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு 1.5 டீஸ்பூன் ஜீரக பொடி, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
1 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், அதே மாதிரி கொஞ்சமாக வத்தப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு சீரகம் ஃப்ளேவர் தான் நல்லா இருக்கும்னு நினச்சிருக்கேன், அதனால் அதிகமாக சேர்த்துருக்கேன். நான் அதை கொதிய விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லாவே திக்கான ஒரு பக்குவத்தில் வரட்டும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து ஒரு திக்கான ஒரு பக்குவத்தில் வரட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளேவராக இருக்கும். சோயா சாஸ் ஆட் பண்ணாலும் டேஸ்ட்டு தனியாக சூப்பராக இருக்கும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம். இப்போ நல்லா மூடி போட்டு இந்த 2 நிமிஷம் அப்படியே நல்லாவே கொதிக்கட்டும் இந்த சைடு. அதுக்கப்புறமா லைட்டாக பரட்டிட்டு ஆஃப் பண்ணால் நம்மளோட சூப்பரான ஒரு எக் கிரேவி ரெடி. முட்டை கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக கொஞ்சம் மேலாப்பில் மிளகு பொடி, ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை தூணா நம்மளோட எக் கிரேவி ரெடி. நீங்களும் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எக் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தா அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானில் ஆல்னு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.